நம்முடைய நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன போட்டிருந்துச்சு? ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்களை படிக்கலாம். படி. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று. நான் ஐயா இந்த நோட்டீஸ் கொடுத்து சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்து சில காரியங்களை எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு 2 வார்த்தைகளை எப்படியாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சில நாட்கள் எனக்கு வேலை நிமித்தமாகவும் மற்றும் சில வேலையினுடைய தொடர்ந்து தொந்தரவு நிமித்தமாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணவே முடியல வேதத்தில். இருந்தாலும் தேவன் கொடுத்ததான சில ஞானம், அந்த ஞானத்தை வைத்து நான் உங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நேற்று தினத்திலே இதற்காக உட்கார்ந்த பொழுது நைட்டு ஜெபம் முடித்து விட்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு உட்கார்ந்தேன். நேற்று தினத்திலே ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பெரிய சத்தம், டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பைபிளை உட்கார்ந்து விரிச்சு அதனுடைய வார்த்தைகளை நோட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு 10-15 நிமிடம் தான் இருக்கும். ஒரு சிலர் தெரிஞ்சிருப்பேன். அப்புறம் ரொம்ப நெகிழ்ச்சி அடைய, அதாவது வேண்டாம் என்னத்தை போய் நீ சும்மா எதனா பேசிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு தொய்வு கொடுத்துட்றேன். ஆனாலும் பரவாயில்ல, இது எப்படியாவது ஒரு வார்த்தைகளை, ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட யாருக்காவது சென்றடையட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம். சரி, அதனால தியானம் பண்ணி உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். நான் வேகமாக எப்போது சத்தம் கேட்டாலும் வெளியே வருவேன். இது வரைக்கும் ஒரு 4 விதமான ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நம்முடைய வீட்டு பகுதியில் ரோட் மெயின்லேயே நடந்திருக்கு. இது ஆக்சிடென்ட் ஏதோ சம்திங் எனக்கு தெரியும். அதனால அந்த லாரி எப்பவுமே கொஞ்சம் டேஞ்சர். எப்பவுமே போயிட்டு என்ன பண்ண, அந்த மோட்டார் லைனில் இருக்கிறதான அந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பேன். வேகமாக வருவாங்க, ஏதாவது ஒரு சிந்தனையில் வருவாங்க. அந்த சிந்தனை குறித்து சொல்றதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒருமுகமாக இருக்கணும் எப்பொழுதும். நம்முடைய கவனங்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் ஒரு நாள் ஜெபித்து எல்லா காரியத்திலும் கடந்து செல்லும் போது அதற்கு உண்டான பிரதிபலனை தேவன் நிச்சயமாக நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது பாத்தீங்கன்னா நேற்று தினத்தில் நான் அந்த ஒரு 10 நிமிடம் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கட்டின வெளியில வந்துட்டேன். ஓடி வந்த ரோட்டடியில் பார்த்தா அந்த லைன், அதாவது கிராசிங் லைன்ல இருக்கிறதான ஒரு 5 லைன் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு 3 இந்த இப்படி விரல் கடை சைஸ்ல இருக்கிறதான அந்த லைன் எல்லாத்தையும் ஒரு லாரி மேலே டிப்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த லாரி மேலே லிப் பண்ணி இருக்கும். மேலே அவன் ஏதோ சாப்பிட்டு இருக்கிறான், டீ ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வரும்பொழுது மறந்துட்டு இருக்கான். ஆட்டோமேட்டிக்காக லிப் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்காது. மேலே தூக்கிட்டு வரும்போது அந்த லைனை ஃபுல்லாக அப்படியே கடகடன்னு இது மாதிரி லைனை ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே லைன் அடிச்சோம். என்னமோ பெரிய தெய்வ கிருபை என்னன்னா, இந்த கம்பெனி போகிற பிள்ளைங்க ஒரு 50 பிள்ளைங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்கிறாங்க. அந்த லைன் எல்லாம் 10 பிள்ளைங்க அப்படி நிற்பாங்க. அந்த டைமில் ஷிஃப்ட் டைம் ஒரு 10 மணி, அந்த டைம் 9 to 10 அந்த டைமில் கிருபை அதை அடித்த உடனே அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போயிடுச்சு. டமான்னு ஒரே சத்தம். உடனே அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த இடம். உடனே போயிட்டு உடனே அந்த இடத்துக்கு சில போலீஸ் அதிகாரிலாம் ஃபோன் பண்ணி எல்லாம் வர வச்சு அந்த காரியத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப போய் உட்காரலாம் போனால் எங்கே உட்காருது, வேதவசனத்தை தியானிக்க முடியும். உடனே என்ன பண்ண, செல் டார்ச் வச்சுட்டு ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுங்க, ஜன்னல் மத்தியில் போய் பேசணுமே ஆண்டவர்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். தேவன் கொடுத்தார். இந்த வார்த்தைகளை உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியமான அவசியமா இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபம் ஆனாலும் நம்ம பண்ணிவிட்டு செல்லும் போது அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆக இருக்குது, வெற்றிகரமா இருக்கும். நிறைய என்னுடைய வாழ்க்கையிலேயே சில சாட்சிகளோடு இந்த காரியத்தை பகிர்ந்து செல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் ஜெபத்தின் மித்தமாக. என்னமோ ஏனதானோ அப்படி கிடையாது. சின்ன ஜெபம் ஆண்டவர் இடத்துல போறான், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து செல்வோம். அப்பொழுது அந்த காரியம் நமக்கு ஒரு தங்கு தடை இல்லாமல் அந்த காரியம் ஜெயமாக முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதோ வருகிறோம் ஏதோ போகிறோம் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அந்த காரியத்தை நிமித்தமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உயிர் மீட்சியா நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில் சாலமோன் ராஜாவுடைய ஒரு செயல் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ஒரு குழந்தையா இருக்கிறார். குழந்தை மீன்ஸ் அது ஒரு நல்ல ஒரு பக்குவம் வரவில்லை. தன்னுடைய தகப்பனர் தாவீதுக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யபாரம் அவருடைய கைக்கு போகிறது. அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷம். அதுல என்ன பண்றாருன்னா, அந்த அதிகாரத்துல அவர்
தன்னுடைய தகப்பனார் செய்த அனைத்து காரியங்களையும் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. அந்த இடத்துல பாருங்க, ஒரே ஒரு காரியம், அவர் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் என்ன செய்யறாரு? ஞானத்தை கேட்கிறார். கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானை என் தகப்பனே தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கும் வரும் அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று அந்த இடத்திலே அந்த சாலமோன் ராஜா வந்து தன்னை தாழ்த்தினவனாக காணப்படுகிறான். நமக்கு எல்லாம் தெரியும், அப்பா ராஜாவா இருந்தாரு, அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லல, பெருமை கொள்ளவில்லை. தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினவனாக தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறான். எசப்பா, எனக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன கிடையாது, ஞானம் போதாது, பத்தாது என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவனை பாருங்க, அந்த இடத்துல தேவன் என்ன பயிர் அவருக்கு, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காத லக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் தீர்க்க விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக என்று விண்ணப்பம் செய்த பொழுது தேவன் என்ன செஞ்சார்? அவனுக்கு அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு என்ன செஞ்சாரு? ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் என்ன செஞ்சாராம்? விண்ணப்பத்தை தேவனுடைய பார்வையில் உண்மையான ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுத்தார். ஒரு உண்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அவர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நாட்களாக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிச்சே இருந்தேன். ஜெபம் பண்ண உடனே நமக்கு என்ன செஞ்சிடாது, உடனே பதில் கிடைக்காது. புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வருகிறவங்களா இருக்கட்டும், தாயா சொன்னது போல புதிதாக வந்தவர்களுக்கு உடனடியாக என்ன செய்யணும்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது எந்த இதுக்கும் உடனே பதில் கிடைக்கும். நம்ம வாழையடி வாழை அதிலே வந்துட்டு இருக்கிறோமா, ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உடனே நமக்கு கிடைக்காது. இந்த சபையில் இருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கருக்குப்பேட்டை ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். 2 ஆண்டு காலம் அந்த இடத்துல ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஜெபம் பண்ணும்போது சைக்கிளில் போவோம் இங்கேருந்து, இல்லைன்னா அப்போ வந்து பஸ் டிக்கெட்டு 2 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் 2 ரூபாயோ 3 ரூபாய் அங்கே போயிட்டு நான் போய் இறங்குவேன். அந்த கருக்குப்பேட்டை இடத்துல இறங்கிட்டு ஒவ்வொரு வீடுகளாக போய் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நாமத்தை சொல்லிட்டு வருவேன். அப்படி ஒரு நாள் ரொம்ப மனங்கசந்து தினமும் ஜெபம் பண்ற, ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனம் வேணும், எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு வாகனத்தை தரல. கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை வருஷம்? 7 ஆண்டு காலம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் 7 ஆண்டு காலம் எந்த விதமான பதிலும் இல்லை. அவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று தியாகம் பண்ணி, நீ சொன்ன போல தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணி விண்ணப்பத்தை ஏறெடுத்து அந்த இடத்திலே அவருக்காக ஒரு ஊழியம் செய்யும் பொழுது தேவன் எனக்கு ஒரு பதில் கொடுத்தார். ஒரு நாள் ராத்திரி இந்த மாதிரி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த ஊழியத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் சொன்னேன், என்னப்பா எத்தனையோ ஜனங்கள் அவர் அறியாமல் இருக்கிறாங்க, அவருக்கெல்லாம் வண்டி காரு பைக்கில் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லையே, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, என்ன ஆண்டவரே நாங்களாம் இப்படி கஷ்டப்படுறோமே, நீங்க ஒரு உன்னதமான தேவன், ஐஸ்வர்ய சமணர், நம்மளை பத்தி பெருமையா சொல்லணும்னா நான் ஒரு நல்ல ஒரு கெத்தா அப்படி போனா தானே அந்த மக்கள் வந்து நம்மள சைக்கிள் போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு அப்ராணிமா நின்று யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா ஆண்டவரை போய் சொல்லு, கொஞ்சமா சிம்பிளா எடுத்துக்கிடுவோமே, அட்லீஸ்ட் ஒரு ஜிப்பாவது போட்டு அப்படி போய் நின்னா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவங்க பாக்குறவங்களுக்கு ஒரு இது இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அதை யோசிச்சுட்டு போகும்போது ரொம்ப மனங்கசந்து இப்படியாக ஒரு நாள் ஜெபம் பண்றேன். ஆனா ஜெபத்தை விடவே இல்லை, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் அந்த காரியத்துக்காக. அப்போ ஆண்டவர் தெளிவா நம்ம ஒரு காரியத்தை கேட்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சேன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. தெளிவா கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு இந்தபடியான ஒரு வாகனம், சும்மா எடுத்துக்காங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அது ஒரு வாகனம் கேட்கிறாரு, நமக்கு ஒரு ஹீரோ ஹோண்டா வாகனம், அந்த வாகனத்துல அந்த பேர் சொல்லி அந்த வாகனத்தோட நேம சொல்லி இதை வந்து கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்டிகுலர் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வண்டி வேணும் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 வருஷம் ஜெபத்துக்கு வண்டி கிடைக்கவே இல்லை.
அப்போ இந்த மாதிரி ஜெபம் ரொம்ப சலிச்சு போய் உட்காந்துருக்கும். ஆண்டவரே இப்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு, உங்க கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்படிலாம் கேட்காம ரொம்ப சலிப்பா என்னுடைய மனைவிட்டு சொன்னேன், என்ன ஆண்டவரே என்னமா இப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. திடீரென்று நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. இது கிட்டத்தட்ட 17 ஆண்டுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை சொல்றேன். அப்போ ஃபோன் வந்த உடனே, வெளியே எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். பேசாத ஒரு ஆள் ரொம்ப நாள் கழிச்சு திருச்சியிலேருந்து அந்த கால் வந்துச்சு. அப்போ நான் பேசுகிறேன், நல்லா இருக்கேங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். இல்லை, திடீர்னு ஒரு ஒரு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, பேசுகிறேன். என்னோட வீட்டில் ஒரு வண்டி இருக்கு, இந்த வண்டியை நீ எடுத்துட்டு போயிடு, அதனுடைய விலையெல்லாம் சொல்லலை, நீ வந்து வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். அப்படி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், வேதத்தை கடந்து போயிடலாம், இன்னும் 2 வார்த்தைகள் இருக்கு, சொல்லி முடிச்சிடறேன் சீக்கிரமா. அப்போ அந்த வாகனத்துக்காக ஜோம் பண்ணி சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்படி லீவ் போட்டு நானும் கடந்து 2 பேரும் கடந்து செல்றோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை வந்து இப்போ சில இதுலலாம் பார்த்துருப்பேன், யூடியூப்லலாம் ஒரு புது வாகனம் இருந்துச்சுன்னா மூடி இருந்தால் அதை அப்படியே இழுத்து விடுவாங்க, அப்படி பார்க்க ஒரு பிரமாணமாக இருக்கும். அதே போல் அந்த வாகனத்தை இழுத்த உடனே பார்த்தா அவ்வளோ அழகா இருந்துச்சு, ரொம்ப வேக்கத்தக்கதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், மனரம்யமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஆண்டவற்றை என்ன கேட்கல, எனக்கு இந்த மாதிரியான ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆனால் இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவுகளையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அவர் ஆராய்ந்து அறிந்து அவர் சமூகத்தில் ஜெபித்த பொழுது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல், ஏன்னா அவருக்கு தெரியுங்களா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு வண்டி அவனை கொஞ்சம் லக்ஸூரியா பார்க்கறான் போல் தெரியுது, அவனுக்குடைய மைண்ட் செட்டில் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய அவயவங்கள் உருப்படும் முன்னே அவர் அறிந்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அதே போல நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அதே போல என்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதமான அந்த எஃபிசடஸ் மகா அந்த வாகனம் தான் முன்னாடி நிக்குது. கிட்டத்தட்ட நம்ம சபையில ஒரு 17 ஊழியக்காரர்கள் அதற்காக ஜெபித்தார்கள், அதை சுத்தி நின்று. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன், அந்த ஊழியத்துக்காக அதை பயன்படுத்தினேன். இம்மட்டும் கர்த்தர் எந்த ஒரு சேதமும் பிரச்சனையும் இல்லாதபடி பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணுமா, ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்திலே கேட்கும் பொழுது, ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு கேட்கும் போது அதே தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல சாலமோனுக்கு அவனுடைய வாழ்க்கை பிற்பாக அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தேவன் அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சாரா, சமஸ்த இஸ்ரவேலிலே, ஆமா இஸ்ரவேல் ஃபுல்லா என்ன செஞ்சாரா, அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறார். அவர் கேட்டதான ஒரு காரியம் என்ன, சின்ன விண்ணப்பம் தான், எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தேவன் என்ன செஞ்சாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய எல்லா காரியத்தை விரும்பின அனைத்து காரியத்தையும் அவர் கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நாம் கேட்டு ஜெபித்து கேட்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கணும், விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படி கேட்கணுமா, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நம்ம எடுத்து படிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். படிங்க. தானியேலோ என்றால் பல கண்ணிகள் திறந்திருக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் என்ன பண்றாருங்க, 3 வேளை எப்படி ஜெபம் பண்றாரு அவரு, தேவ சமூகத்துல 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்படி போயிடணும், அப்படி இல்லை, ஒரு டைமிங் செட் பண்ணிக்கணும். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, கொஞ்சத்தில் உண்மை, 1 மணி நேரம் ஜெபம், அப்புறம் என்னன்னா இன்னொன்னு கடுகளவு விசுவாசம். அல்லேலூயா. இந்த கடுகளவு விசுவாசத்தை பத்தி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். ஒரு பாட்டியம்மா ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவங்க டெய்லி என்ன பண்ணாலும் ஒரு மலையை கடந்து அவங்க கடைக்கு போகிறதோ மித்த பொருள் வாங்குறதோ போக வேண்டி இருக்குமா. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வெறும் முழுதும் முழங்கல் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த மலை தடையா இருக்கிறது, இது எப்படியாவது நீங்க எடுத்து போடுங்க, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா என்ன சொன்னீங்க, இந்த மலையை பார்த்து பேர்ந்து போங்கள்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அதனால நான் நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கடவுள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விடிய காலில் எந்திரிச்சு பார்த்துருக்கேன், அந்த மலை அதே இடத்துல இருந்திருக்குது. ஏன் சொல்லுங்க, அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, முன்னாடியே நான் தான் நினைச்சேனே அது போகாதுன்னு, யாருங்க நினைச்சிட்டாங்க அது போகாதுன்னு. அதுக்கப்புறம் அங்க எப்படி இருக்கும், அந்த விசுவாசம் ஜெயிக்குமா, ஜெயிக்காது. அதே போல நாமும் என்ன செய்யறோம், அநேக நாட்கள்ல ஜெபம் பண்றோம்,
விசுவாசத்தோடு எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யல, ஜெபம் பண்ணவில்லை. கொரியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா பாலியாங்கிச்சோ இங்கதான ஒரு பெரிய விசுவாசியின் தந்தை, நல்ல ஒரு அருமையான ஒரு மனிதர். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுக்கு முன்பதாக சென்னை பட்டணத்துக்கு அவர் வந்திருந்தார். அவர் பீச்சிலே அவருடைய மீட்டிங் நடக்கிறது. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியும் நாங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுறோம். அந்த பீச்சு ஃபுல்லாகவே ஜனங்கள், எள்ளு போட்டால் எள்ளு உள்ளதுன்னு சொல்லுவாங்களா, அதே போல் அவ்வளோ ஒரு ஜனங்கள். அவர் முகமுகமாய் பார்த்தேன் அவரை. அவர் ஸ்டேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா பிசாசெல்லாம் பயங்கரமாக அலறுது, ஒரே சத்தம். அவருடைய புக்கெல்லாம் படிங்க, அவருடைய சாட்சியில் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஆத்மா உயிர் மீட்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு காரியமாக இருக்கும். அந்த காரியத்தை நான் நேரடியாக பார்த்தேன். அவ்வளோ ஒரு சத்தம் பார்த்துக்காங்க அந்த இடத்துல. ஏனென்றால் அவர் தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு உண்மையாய் மன உறுதியாய் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை அவர் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டபடியில் தேவன் அவருடைய கூட சஞ்சரித்து அவர் செய்கிற அனைத்து கண்களோடு கூட இருந்தார். கொரிய தேசத்திலே கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஜனங்கள் அந்த ஆலயத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபத்தினாலதான் அவர் கிருபை பெற்ற வலிமையை ஜெயித்தார். தானியேலுடைய வாழ்க்கையில் அதே போலதான் பயங்கரமான போராட்டம் அவருக்கு. அவர் பெரிய தரியு ராஜா அரசாண்ட காலத்தில் அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம், நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் பாருங்க, 3 வேளை அவருக்கு பெரிய ஒரு நெருக்கடி சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சாரு, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது அவர் என்ன செஞ்சாராம், தேவன் அவரோடு கூட இருந்து அவருடைய காரியத்தை ஜெயமாக அந்த இடத்திலே வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண உடனே 3 வேளையும் ஜெபம் பண்ணாரு. தேவ சமூகத்தை ஜெபித்த பொழுது அவர் தேவன் என்ன செஞ்சார், அவருக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த இடத்திலே சிங்க கேபில் அவர் தூக்கி போட்ட பொழுது அந்த ராஜா என்ன சொல்றாரு, அவரை தரியு ராஜா, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்று ஒரு பெரிய சாட்சி கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உறுதியாய் மன உறுதியாய் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை நம்ம தேவ சமூகத்திலே கேட்கும் பொழுது என்ன செய்யணும், விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா லூக்கா 18:10 பாருங்க, 2 பேர் அங்க தேவ ஆலயத்தில் போய் ஜெபம் பண்றாங்க. தேவ சமூகத்திலே என்ன சொல்றாங்க, ஒருவன் பெயர் பரிசேயர், மற்றொரு பெயர் ஆயக்காரர். லூக்கா 18:10 பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இங்க என்ன பண்றாரு ஒருத்தர், நான் வந்து அதை பண்ண இதை பண்ண எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், சபையில் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரதியான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யல, பதில் கொடுக்கவே இல்லை. தன்னைத்தான் தாழ்த்திக்கிறவன் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான். அது பாருங்க, கீழே அவர் என்ன பண்றாரு, ஆயக்காரன் போய், ஆண்டவரே நான் வந்து பாவி, என் மேல் கிருபையா இருங்க, நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், இந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமாக காரியங்கள்லாம் செஞ்சுட்டேன், அதனால என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்த்தும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அண்ணாலை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அதுல அண்ணால் என்ன செஞ்சாரு, மனம் கசந்து 1 சாமுவேல் 1:2-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா மனம் கசந்து அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண பொழுது அவனுக்கு என்ன செஞ்சாங்க, குழந்தை இல்லை. அண்ணா பெண்களை பத்தி உங்களுக்கு தெரியும், அது அதை வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அந்த வசனத்தை அதுல இருக்கு பாருங்க. மனம் கசந்து அழுத பொழுது என்ன செஞ்சாராம், தேவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அந்த சாமுவேல் என்ன செஞ்சாரு, பெரிய ஒரு தீர்க்கதரிசியை மாற்றினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனங்கசந்த ஒரு காரியத்தை அழுது ஜெபிக்கும் பொழுது அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் என்று நான் இந்த வேளையிலே உங்களுக்கு அதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 38 ஏசாயா வசனம் ஏசாயாத்துக்காங்க 38 பாத்தீங்கன்னா 3 வசனம் கடைசியில எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, வியாதிப்படுறாரு. அவர் என்ன செய்யறாரு, அழுது புலம்புறாரு. வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ மரிச்சு போக போற காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கான்னு சொல்லும் பொழுது அவர் மிகவும் மனம் கசந்து சோர்பரமா இருந்து அழுதுவாரு. தேவன் என்ன செஞ்சாரு, அவருடைய அழுகையை கண்டு என்ன செஞ்சாரு, 15 ஆண்டுகள் அவர் கூட்டி கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம் அழுது அவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம், நம்ம மத்தேயு 6:5 பாருங்க, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்.
தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது பலகணிகளை திறந்து ஜெபித்தாரு. மத்தேயு 6:5 பாருங்க. எஸ், மத்தேயு 6:5 படிச்சீங்க. 6:5 ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கதை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும், கதவை அங்கே பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அவரு கதவை திறந்து வச்சு ஜெபம் பண்ணாரு. இங்கே கதவை பூட்டி வச்சு ஜெபம் பண்ணாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவரோடு சில காரியங்களை ஒப்புரவாகி பேசும் பொழுது, மெல்லிய சத்தத்தில் அவர் நம்மோடு உருவாடும் பொழுது சைடில் இருக்கிறதான எஃபெக்ட்லாம் எதுவும் போகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், சிந்தனை ஒருமப்படுத்தும் பொழுது பவுல் சீலா அவர் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அவருடைய கட்டுக்கள் வந்தது போல நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே இதய சிந்தனையை உள்ளவர்களாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அதுக்கு உண்டான பதிலை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த தருணத்தை கொடுத்த அருமையான ஆயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிறைய காரியங்களை பேசணும்னு சொல்லி சிந்தனையில் இருந்தேன். நான் உட்கார்ந்து ஜெபிச்சேன்னா ஆண்டவர் சில வார்த்தைகள் நம்ம கொடுப்பாரு. நிறைய ப்ரெஷர். நான் தான் ஐயாட்ட இடையில வேணும் சொன்னேன், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை இடப்பட்ட நேரத்தில் கொடுங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நியூ இயர் டைமில் மட்டும் எனக்கு பழைய ஆயரில் இருக்கட்டும் யாரோ கொடுப்பாங்கன்னா 1 மாதம் 2 மாதம் இதுக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஒர்க்கு ப்ரெஷர், ஏன்னா இதுலேயே நம்ம ஃபீல்டு கிடையாது. நம்ம ஃபீல்டு நிறைய எக்கச்சக்கமான ஃபீல்டு, உலகப்பரமான ஃபீல்டில் இருக்கிறனால என்னோட குடும்பத்தில் அழைப்பேற்று வந்தவர்கள் நிறைய பேர் ஊழியக்காரங்க. இது சில தகுதியில் நிமித்தமாக சில காரியங்களை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பரவாயில்ல, தேவன் நிச்சயமாக யாருக்காவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகத்திலே மன உறுதியாய் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் பொழுது மனம் திறந்து அவர் சமூகத்திலே அதிகாலை ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அதிகாலையில் என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. காலையில் 5:30 மணி வரைக்கும் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கால் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காய்ச்சிட்டு இருக்கும். இந்த சைடுலலாம் நான் தான் பிளேடு வச்சு வெட்டுவேன். அவ்வளோ ஒரு காய்ப்பு இருக்கும். அப்படி ஜெபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்துக்காகவும் சபைக்காகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு மக்களுக்கு தனிப்படையான ஊர் தலைவராக இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி நம்ம என்ன செஞ்சு போயிடக்கூடாது. மற்றவர்களுக்காகவும் அவர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நமக்காக மட்டும் இல்ல, அவனவன் தனக்கானவள் அல்ல பிறனுக்கானவளை நோக்கவனாக என்று வேதவசனம் சொல்லுது. அதே போல நாம் மற்றவர்களாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை, யோபு குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டி செல்லும் பொழுது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய சிறையிருப்பையும் நம்முடைய காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இயற்கை இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட
ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, இந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு எந்நாளும் உறவாடு அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்நாளும் உறவாடு அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஜெபவேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, இந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் கொடுத்ததான அந்த வார்த்தை அது 30, 60, 100 உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயிர்மீச்சி அடையும்படியான ஒரு வார்த்தையை நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படியாக ஜெபிக்க வேண்டும், ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு மனதோடு, ஒரே மன சிந்தையாய் உள்ளவர்களாய் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நல்ல ஆண்டவரே பங்குகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சாலமோனுக்கு நீ செய்தான அற்புதம் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்த பொழுது நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் அவருடைய ராஜபாதர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கு. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருந்து ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது அழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது அதற்கு உண்டான பலனை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். அந்த தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அதில் பதில் கொடுக்க நீ வல்லவராய் இருக்கிறீர். அதே போல உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த பிள்ளைகளை வத்திக்க பண்ணி ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நிச்சயமாக நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் உமக்குள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக தேவன் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்பும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். மீதான நேரங்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். ஆமா, விசுவாசம் ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம ஜெபத்தில் ஞானமாய் இருந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ராமின் சொல்லுங்களை பார்க்கலாம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணுமா, ரட்சிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 2வது தானியேலை குறித்து பேசினாங்க. தானியேல் கதவை திறந்து அவனுடைய வீட்டு கதவுகளை திறந்து வச்சு ஜெபம் பண்ணதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
அவன் வந்திருக்கிற அந்த டெம்டேஷனை அவன் பொருட்டா நினைக்கல. ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். கையெடுத்துட்டாங்க தான், க்ளோஸ் பண்ண போறாங்க தான். நான் கர்த்தரை நம்பி இருக்கேன். வைராக்கியம் உள்ள ஜெபம். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகாய் அன்பு சகோதரர் மூலமாய் வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக தாழ்மையுள்ள ஜெபம். என்ன ஜெபம்? தாழ்மையுள்ள ஜெபம். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? ஆண்டவரை பாவியாகி என் மேல் கிருபையாக. இப்போ தன்னை தாழ்த்தி யார் எந்த இடத்துல போய் நன்மையை கேட்டாலும் அவனுக்கு அந்த நன்மை கிடைச்சிரும். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அவன் வந்து கேட்குற விதமே சரியில்லைங்க. அவனுக்கு தேவை என்ன இருக்கு? எங்கேயாலும் ஒரு தாழ்ந்து கொஞ்சம் கரிசனையாக கேட்குறான பாரு. ரூடாக வந்து கேட்டால் அவனுக்கே கிடையாது போடா. ஆனால் தாழ்ந்து கேட்டவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமைன்னு சொல்லுங்களேன். தாழ்மை உள்ள ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாய் அன்னாள் சொன்னாங்க. அன்னாளை குறித்து சொன்னாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்களா? அழுது, இன்னொரு வசனம், தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்களா? அவங்க ஊற்றினார். தன்னுடைய எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. எனக்கு உம்மை தவிர வேறு எதுவுமே இல்லைப்பா. நீங்க தான் யாக்கோபு கேட்டார்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை என்ன பண்ண மாட்டேன். ஒரு அர்ப்பணிப்பு. ஆமேன். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அனுபவம். ஆமேன் சொன்னங்களை பார்க்கலாம். எசேக்கியாவின் அனுபவம் பாருங்க. தன்னுடைய உத்தமத்தை வெளிப்படுத்தின ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக எப்படி இருக்கிறேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து வைராக்கியத்தோடு ஜெபித்த ஒரு ஜெப அனுபவம். கடைசியா நமக்குள்ள தானியேல் கதவை திறந்து ஜெபம் பண்ணா மத்தேயு 6:6 சொல்லப்படுகிறது, உன் கதவை ஏன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவனை டிஸ்டர்ப் பண்ண நிறைய போராட்டம் வரும். வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணும்போது நிறைய போராட்டம் வரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஐம்புலங்களையும் நீ அடைக்கிற உன்னுடைய சிச்சுவேஷன்ல, உன்னுடைய சர்க்கிளில் வருகிற டிஸ்டர்பன்ஸை நீ என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் ஏற்பட்டு விட வேண்டும். ஆமேன் சொல்லுங்களா பார்க்கலாம். இதை ஆண்டவர் உகந்த விண்ணப்பமா எடுத்தார். ஆமேன். கடைசியா கிளைமேக்ஸே இதுதான். ஏன் சாலமோனுடைய விண்ணப்பம் அவருக்கு உகந்ததா இருந்தது என்றால், வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்க வாசிச்சிருங்களேன். அதில் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 7வது வசனத்தின் கடைசி பகுதியும் 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாமே. நானோ வென்றால் நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியுன்ற மனிதர்களை கர்த்தர் ஒருபோதும் அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது. அவருக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று யார், நான் ஒரு பொருட்டு கிடையாது, எல்லாம் உடைய தயவு, எல்லாம் உடைய கிருபை என்று யார் சொல்றாங்களோ அப்படி சொல்லுகிற எல்லார் மேலும் அவருடைய இரக்கம் தயவு அவர்களுக்கு பூரணமாய் கடந்து வருது. அடுத்து இன்னொரு வசனம் சொல்றாரு. சாலமோன் அண்ணன் சொன்னாங்க, நான் தாவீதோட பிள்ளை, நான் ஒரு ராஜாவோட பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால எல்லாரும் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தன்னை சுய பெருமையினால அங்க நிறுத்தி கொள்ள விரும்பவில்லை. மாறா சொல்றான், உங்க ஜனத்தை, ஆமென், நல்லா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தை வந்துடணும். எனக்கு கர்த்தர் என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், என்னை நம்பி ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், என்னை நம்பி ஒரு 100 குடும்பங்களை கொடுத்திருக்கிறார்னா, நான் எனக்குரியவைகளை நாடாமல், கவனிக்கணும், எனக்குரியவைகளை ஆண்டவர் என்ன கேட்கிறாரு. சாலமோனே, ஜேக்கப்பு, பிராங்க்லினு, வில்லியம் கேரியே, சாலமோனே, உனக்கு என்ன வேணும்ன்றது என்னிடத்துல கேளுன்னும் போது ஆண்டவரை எனக்கு இதை கொடுத்துருங்கன்னு கேட்கிறதுக்கு சாலமோனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனால் சாலமோன் என்ன கேட்கலன்னா, எனக்கு என்ன நம்பி ஒரு கூட்டத்தை கொடுத்துருக்கிறீங்க. எப்படி? என்ன நம்பி ஒரு கூட்டத்தை கொடுத்துருக்கிறீங்க. அவங்க என்ன நம்பி தான் வாழ்றாங்க, நான் அவங்கள வழி நடத்தணும். என்ன நம்பி மனைவி பிள்ளை, என்ன நம்பி சபை, என்ன நம்பி குடும்பம், என்ன நம்பி ஜாதி ஜனங்களை கொடுத்துருக்கிறீங்க. எனக்குரியதை நான் பிற்பு பார்த்துக்கிறேன்,
என் ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், உம்மிடத்துல வரேன். நீர் எனக்கு தந்த உம்முடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு என்ன கொடுங்க, விஸ்டம் கொடுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். இங்கே நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான் என்றுதான் ஆதாமை எவ்வளி ஆண்டவர் துரத்திட்டார். இங்க சாலமோன் கேட்கறது, நானும் நன்மை தீமை அறிய தகாத சிறு பிள்ளைய போல இருக்கிறேன். நான் என் சுயத்தால ஆட மாட்டேன், என் சுயத்தால எதையும் வழி நடத்த மாட்டேன். நீங்க கொடுக்கிற ஞானத்தை வச்சு உங்களுடைய ஜனங்களை நடத்த போறேன். இதற்கு எனக்கு என்ன கொடுங்க, விஸ்டம் கொடுங்க. தனக்காக வேண்டல, தன் ஜனங்களுக்காக வேண்டினான். கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்காக நீ எதையும் கேட்கல, ஞானத்தை கேட்டபடினால நீ கேளாத நன்மையை நான் என்ன பண்றேன். யோபு தன் சிநேகிதருக்காக. அப்போ ஒவ்வொரு தலைவரும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு மந்தையினுடைய மெய்ப்பொருட்களும் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, என் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்களை சரியாய் நடத்த எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆமென். ஆமா, மனோவாவை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பிள்ளைய மனோவுக்கு கொடுக்கிறார். மனோவா கேட்டது என்ன கேட்டார் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய எனக்கு கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. ஆனா இந்த பிள்ளைய நீங்க கொடுத்ததுனால இந்த பிள்ளைய நான் எனக்குரிய விதத்துல என்ன பண்ணிடக்கூடாது, வளர்த்து விடக்கூடாது. நீங்க கொடுத்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞான ஆலோசனை எனக்கு என்ன பண்ணுங்க. அப்போ நம்ம கரத்துல கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காருன்னா முதல்ல நான் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா, எனக்கு வர பங்குகளை முதல்ல என் குடும்பத்துக்கு கொடுக்கணும். எனக்கு வர நன்மையை நான் எடுத்துக்கிட்டு, பிள்ளைங்க சாப்பிட்டா என்ன, பொண்டாட்டி சாப்பிட்டா என்ன, புருஷன் சாப்பிட்டா என்ன, எனக்குரிய பங்கு எடுத்துக்கிட்டு போய் தனியாக உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு சுயநல மனிதர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த சாலமோனுடைய அனுபவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னை நம்பி சொல்லுங்க பார்க்கலாம். தாய் உள்ளம் நமக்கு தேவை. தன்னை வரித்து கொண்டு தன் ரத்தத்தை தன் பிள்ளைகளுக்கு பாலாய் கொடுக்கிற தாய் உள்ளம் எல்லாருக்கும் வேணும். அதே எண்ணம் உடையவனாய் தான் சாலமோன் இருந்தார் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். எனக்கு வேணும், நான் கட்டி கொள்ளணும், நான் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று சுயநலமாய் வாழுகிற காலத்துல உம்முடைய ஜனங்களுக்கு நான் என்ன நன்மையை செய்ய போறேன், உம்முடைய ஜனங்களை நடத்தணுமேன்னு சொல்லி ஞானத்தை கேட்ட பிறர் நலம் பாராட்டின சாலமோனை போல நாமும் கேட்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பமும் கர்த்தருக்கு எப்படியாய் மாறும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உகந்த விண்ணப்பம். யோபுவை எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு போனாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரன் சுகமடைந்தான். நாம சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன். தன் கரத்துல தனக்கு கீழே எத்தனையோ வேலைக்காரன் இருக்கிறான். நான் எலும்பு துண்டு தூக்கி போட்டா அவன் சாப்பிட்டு போவான். நான் கொடுக்கிற பருக்கையை தான் அவன் சாப்பிடணும். அவனை குறித்து எவ்வளவேனும் கவலையற்று இருக்கிற அநேக முதலாளிகள், அநேக தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா 100க்கு அதிபதியை போல எந்த தலைவனும் தன் வேலைக்காரனுக்காக ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அவனுக்கு சுகம் கிடைக்கிறவர்களும் இவர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தார். எப்படி வேலைக்காரன் சுகம் கிடைக்கிறவர்களும் அந்த 100க்கு அதிபதி எப்படி இருந்தானா, எப்படியாக அவனுக்கு சுகம் கிடைத்து விட வேண்டும் என்று தீவிரித்து கொண்டிருந்த பிறர் நலம் பாராட்டுகிற மனதுடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். எத்தனை பேர் சொல்றேன்? கையை உயர்த்துங்க. நான் கேட்கிறேன், உண்மையா எத்தனை பேர் இந்த சபையில உள்ள பெயர்களை சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, இந்த குடும்பம் எப்படியோ, அவங்களோட சூழ்நிலை எப்படியோ, இவளுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ண. ஆமேன்னு சொன்னாங்களா பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் இதை தான் விரும்புகிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக பாரப்படும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஆண்டோடைய திருநாமத்தில் மகிமை உண்டாகட்டும். அழகான வார்த்தைகள் மூலமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்பு அண்ணனுக்கு நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஒரு நன்றி தெரிவித்துக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுத்தி இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். பிரைஸ் எல்லாம் எழுந்திருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர்.
ஹalleluya. நன்றி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில்.